ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஈஸியாக எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி குக்கரில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒரு பெரிய பவுலில் 1 கப் மைதா மாவு, லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். ரெண்டு ஃபுல் டீஸ்பூன் கொக்கோ பவுடர், வெண்ணிலா பவுடர் 1 டீஸ்பூன், ஒரு கப் Sweetened Condensed milk, பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உருகின பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் ஒரு ஃபுல் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே அந்த ஒரு ஃப்ளஃபினஸ் தெரியும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ப்ரெஷர் குக்கரை ஒரு 15 to 20 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 1 கப் சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன கப் வச்சு உங்கள்கிட்ட ரிங் இருந்ததுன்னா ரிங் வச்சுட்டு கேஸ்கட் இல்லாமல் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிப்போம். இப்போ பாத்திரத்தில் எல்லா சைடும் நிறைய பட்டர் தடவி விட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அடியில் வச்சுக்கோங்க. இப்போது கேக் மிக்சரை இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கப்பு மேலே சாக்லேட் டின்னை வச்சுருவோம். 3/4 மணி நேரம் வேகணும், 45 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கடைசி 5 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது டூத் பீக்கில் இந்த மாதிரி குத்தி பாருங்கள். எதுவும் ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி வேகலைன்னா திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. மேலே இருந்த லேயரை மட்டும் ஈவனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ கேக்கை 2 ஸ்லைஸாக கட் பண்ணி நியூட்டெல்லா சாக்லேட்டை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், கேக் ரெடி. நம்ம எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து Sweetened Condensed மில்கை லைட்டாக போட்டிருக்கேன். நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்ச சாக்லேட் கேக் ரெடி.
Thank you for watching. Stay connected and take care.